அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில. இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை வந்து விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் போன்ல போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கதான் இருந்தேன், எனக்கு போன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன். என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார். இல்லைண்ணா இல்லைன்னாரு. இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாருங்காரம் இல்லை, யாருங்காரம் இல்லை, எங்க தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா அவங்க யாரும் விரும்பல. நான் சொல்றது, நான் வந்து 4 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லைன்னு கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள், கரெக்டா? பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்க அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது.